ஹைவேஷன்கள் பார்த்து கொண்டு பார்த்து கோல்டு தேக்கிற 2.2 நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு செகண்ட் ஒன்று பண்ணிட்டு வந்துடுறேன். வந்துட்டேங்க. நம்ம ஆர்க் சர்வைவல்ன்ற ஒரு கேம் தாங்க விளையாட போகிறோம். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ என் சேனல் பார்க்குறவங்க நீங்கள் இது நம்ம டேம் பண்ணது தாங்க. சேனல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வீடியோ எடுக்கல, ஓகேவா? என் சேனல் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாம் இப்போ என் சேனல் இந்த வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் ஏற்றுவீங்க. ஏற்றிட்டு உங்களுக்கு எப்படி இந்த இதான சொல்ல டேம் பண்ணணும் தெரியாது தானே? என் சேனல் பார்த்தே கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டானே எடுத்தோன்னே நம்ம டேம் பண்ணுற டைனோசர் தான், சின்ன டைனோசர் தான். அது பேர் டூடு. அந்த டைனோசர் தான் நம்ம இன்றைக்கி டேம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லைங்க. எத்தனை ஒரு இடத்துல ஸ்பான் பண்ணி விடுறோம். இப்போ இவனை விட்டு கீழே இறங்கலாம். இவனை வச்சு இந்த எதுவுமே வேலை நடக்காது. அவ்வளோ வேணாம். அந்த டைனோசர் டூடு டைனோசர் எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி செடியில் பிரிங்க, பெரிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பெரிஸ் கிடைக்கும் போது நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். உங்களோட பேர் என்னது, உங்களோட டைனோசருக்கும் கொடுக்கலாம், எந்த பெரி வேணாலும். அது நான் டேம் பண்ணதுக்கப்புறம் எது வேணாலும் கொடுக்கலாம். ஏன் கெட்டு போன ஃபுட் கூட விடலாம், ஆனால் கொடுக்கக்கூடாது. செத்து கூட போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டைனோசர் ஆர்க் ஃபேன்லாம் இந்த கேம் விளாடலாம். ஆனால் இது பேர் ஆர்க் சர்வைவல். சரி பாருங்க, இந்த பையன் ஒன்றும் பண்ண மாட்டான், அச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். மிக்க விஜீவன். இப்போ நான் வாழ்கிற பிளேஸு இது தான், ஓகேவா? அந்த ஐலாண்டு. அப்போ அந்த ஐலாண்டே டூடு இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கும், எனக்கு தெரில. நான் இப்போ போய் பார்க்கலாம் இருங்க. பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, அப்படின்னா தான் உங்களால் அதை டேம் பண்ண முடியும். அப்புறம் உருட்டுக்கட்டு இருக்குதான், உருட்டுக்கட்டு நீங்கள் கையில் கூட ஆச்சு டேம் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உருட்டுக்கட்டையில் பண்ணால் கொஞ்சம் சேஃப்டி. கையில் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்து வர போகும். அதனால் நம்ம உருட்டுக்கட்டையிலே பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் இப்போ இந்தமாரி தான் போடுறேன், ஓகேவா? டேம்லாம் சொல்லித்தராருப்பா, அவ்வளோ ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் ஆச்சரியெல்லாம் பண்ண வேணாம், தேங்க்ஸில் கூட சொல்ல வேணாம். ஒரு லைக்கு, அந்த டன்னுன்னு காமிங்களா, அதை மட்டும் தொட்டு விட்டுருங்க போதும். எங்கங்க அந்த டூடு? எனக்கு தெரிஞ்சு அவன் வர மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம தைலாண்டுக்கே போய் பார்ப்போம். அவனோட அங்கே போயிட்டுருக்கான். அங்கெல்லாம் போகக்கூடாதுடா. அவன் போனான்னா அதோட வரமாட்டேன். அவனை அம்பு வச்சு இங்கே வர வச்சிடுற எப்படியாது. ஏன்டா இவன் ஸ்லோவாக நடக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாமினா இல்லை. ஸ்டாமினாவை ஏற்றிப்போம். கொண்டாடுறதுனாலே அவன் தானே ஸ்டாமினா ஏறிக்கும். வீடெலாம் கட்டினா அதெல்லாம் போட்டால் ரொம்ப நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதெல்லாம் காமிக்கல. உங்களுக்கு வீடு கட்டுறது எப்படின்னு தெரிலனா என் சேனலில் போட மாட்டேன், வேறு யார் சேனல்லையாவது பார்த்துக்கோங்க. சொல்லி வாயை மூடலை நாதுராது டூடுவா. அங்கே என்னமோ இருக்குதுங்க எனக்கு. டூடு தாங்க, கன்ஃபார்ம்டு டூடு தான். உருட்டு கட்டி எடுத்துப்போம் கையில். அவன் நம்மளை இப்போ திரும்பி நீங்கள் இவனை அடிக்கிறீங்க, அச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் ஒரு வாத்து வாங்குங்க, கோழி வாங்குங்க, அவள் தான் அன்கான்சியஸ் ஆகிட்டானா. டக்குன்னு கொஞ்சம் சேஃப்டி இவனை இதேமாதிரி டைம் பண்ணான். இதே நீங்கள் கையில் குத்திங்கன்னா உங்களுக்கு வர ஹெல்த்து தானாக போகும், வேஸ்ட்டாக போகும். அது நீங்கள் உருட்டுக்கட்டை கொஞ்சம் செஞ்சுக்கினே பண்ணலாம்ல. பெரிஸை தூக்கி இப்படி போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. உள்ள போன வந்துடும். கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். எங்கள் அம்மாங்க இந்த பையன் டேம் ஆனதை எங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்துட வேண்டியதான். இதேமாதிரி தாங்க அவனை டேம் பண்ணணும், பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் டேம் ஆகிட்டான். இப்போ அவனை ரொம்ப ஸ்லோவாக நேற்றுன்னு நடப்பான். அதனால் நம்ம கையில் தூக்கினே போயிடலாம். அந்த பையனை எப்படி டேம் பண்ணுறது அத்தை பாட்டில் பார்க்கலாம். இதோடு இந்த கேமில் முடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டன்னுன்னு ஒரு காமிக்கும். அதை மட்டும் நீங்கள் அதுக்கு ஒரு டன்னை கொடுத்துட்டு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க. டாட்டா, போயிட்டு வாங்க.